அன்புக்குரியவர்களே, புத்தாண்டில் புதியன 10 என்னும் விவிலியத்தொடரில் இன்று நிறைவாக அனைத்தையும் புதியதாக்குங்கள் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் அனைத்தையும் புதியதாக்குவது என்பது கடவுளுடைய பணி. கடவுள் மட்டுமே அந்த பணியை செய்கிறார். கடவுள் மட்டுமே இந்த உலகம் அனைத்தையும் புதியதாக மாற்றுகிறார், மாற்றிக்கொண்டே இருக்கிறார். திருவெளிப்பாடு நூல் 21வது அதிகாரம் 5வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் என்று கூறினார். ஆகவே கடவுள் அனைத்தையும் புதியதாக்கி கொண்டே இருக்கிறார், புது படைப்பாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் புதிதாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் புதியதாக படைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். புதிய குழந்தைகள் பிறந்து கொண்டே இருக்கிறார்கள். மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். நாம் மாறுகிறோமா? கடவுள் அனைத்தையும் புதிதாக்கி கொண்டிருக்கிறார். கடவுளோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். இரண்டாவதாக, கடவுளின் பணியில் நாமும் பங்கு பெற வேண்டும். கடவுளின் படைப்பு பணியில் நாம் பங்கு பெறுவது போலவே கடவுளின் புது படைப்பாக்கும் பணியிலும் நாம் பங்கு பெற வேண்டும். எனவே எப்பொழுதெல்லாம் நாம் இந்த உலகை புதிதாக்குகின்ற பணியில் ஈடுபடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறைவனோடு நாம் ஒத்துழைக்கின்றோம். இறைவனுடைய அனைத்தையும் புதிதாக்கும் பணியில் நாமும் ஈடுபடுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த புதிய ஆண்டில் இந்த உலகை, இந்த சமூகத்தை, இயற்கையை நாம் புதியதாக்குவோமாக, செழுமைப்படுத்துவோமாக, நலமாக்குவோமாக. அவ்வாறு செய்கின்ற பொழுது இறைவனுடைய புதுப்படைப்பாக்கும் பணியில் நாம் இணைகின்றோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக இந்த விவிலிய தொடரை உங்களுக்கு வழங்க உதவிய வரைகலை கலைஞர் அருட்சகோதரர் ஆல்ரின் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் இன்னொரு விவிலிய தொடரில் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களுக்கு அமைதி உரித்தாக. நன்றி. புதிய வானம், கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை.